பாக்ஸுக்கு முட்டை சாதம் செய்ய போகிறோம். ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாம். இது வந்து நான் முட்டை உடச்சி வச்சுட்டேன். ஒரு 4 முட்டை சாதமும் வச்சு ஆற வச்சுட்டேன். சாப்பாடுக்கு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோடனே 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 பேருக்கு செய்ய போகிறேன். அதனால தான் 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது கூடவே இப்போ காரத்தூள், கரம் மசாலா, மிளகு ஜீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறேன். அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ சாதம் வந்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது கூட வந்து நான் வெங்காயத்தாள் சேர்க்க போகிறேன். அது வீட்டில் இருந்துச்சு, அதனால் சேர்க்குறேன். இல்லைன்னா பரவாயில்ல, கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதான், முட்டை சாதம் ரெடி. ஈஸியாக இருக்கும், டக்குன்னு செஞ்சிடலாம். இதில் வெங்காயம்லாம் போட்டால் சீக்கிரமாக சாப்பாடு வந்து லஞ்ச் எடுத்துனோம்னா கெட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து நான் வெங்காயம்லாம் போடாமல் லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.